நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்வாங்க, சிறுதுளி பெருவெள்ளம்னு. அது நம்ம சேமிப்புக்கு தான் ரொம்ப கச்சிதமா பொருந்தும். இன்னைக்கு தேதியில ஒரு நடுத்தர வர்த்தக குடும்பத்துல இருக்கிற யாரை கேட்டாலுமே அவங்களோட பெரிய கனவு என்னவா இருக்கும் தெரியுமா? ரிட்டையர் ஆகும்போது கையில ஒரு கௌரவமான தொகை இருக்கணும், யார்கிட்டையும் போய் நிக்க கூடாது அப்படிங்கிறது தான். அந்த தொகை எவ்வளவா இருந்தா நிம்மதியா இருக்கும்னு கேட்டா, அப்ப இருக்கிற பொருளாதார சூழல்ல 5 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு மேஜிக் நம்பர் மாதிரி இருக்கு. என்னது 5 கோடியா? இதெல்லாம் சாத்தியமா? நம்ம என்ன பெரிய பிஸ்னஸ் மேனா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா உண்மையை சொல்லணும்னா, ஒரு சாதாரண சம்பளம் வாங்குற நடுத்தர வர்க்க மனுஷன் கூட 5 கோடி ரூபாயை அசால்ட்டா சேமிக்க முடியும். அதுக்கு தேவையானது பெரிய அறிவோ இல்ல அதிர்ஷ்டமோ கிடையாது. வெறும் ரெண்டே விஷயங்கள் தான். அதுதான் நம்ம இபிஎஃப் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி. இந்த ரெண்டுத்துக்குமே நடுவில் இருக்கிற அந்த ரகசிய கணக்கை நாம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இன்னைக்கு வீடியோவில் நாம் எப்படி ஒரு 5 கோடி ரூபாய் இலக்கை நோக்கி திட்டமிட்டு போகிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புள்ளி விவரங்களோட பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஏன் 5 கோடி ரூபாய்? எதுக்கு இவ்வளவு பெரிய தொகைன்னு நீங்கள் கேட்கலாம். 2026ஆம் வருடத்தில் நாம் இருக்கோம். விலைவாசி எவ்வளவோ ஏறிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், பணம் வீக்கம் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம். நம்ம பணத்தோட மதிப்பை மெதுவாக அரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்குற பொருள் இன்னும் 10 வருஷத்துல 200 ரூபாய்க்கு விற்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போதைய மருத்துவ செலவுகள், நாம் அதிக நாள் வாழற அந்த நீண்ட ஆயுட்காலம், இது எல்லாமே கணக்கு பண்ணி பார்த்தா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வர 25 முதல் 30 வருஷத்தை நிம்மதியாக ஓட்ட 5 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவையாக மாறிடும். வெறும் பழைய காலத்து சேமிப்பை மட்டும் நம்பி இருந்தா நாம வாங்குற பென்ஷன் காசு பெட்ரோல் போடவே பத்தாம போயிடும். அதனால தான் பாதுகாப்பான இபிஎஃப் மற்றும் வளர்ச்சியை தரக்கூடிய எஸ்ஐபி, இந்த ரெண்டையும் நாம இன்னைக்கு பார்க்கணும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற முதல் பலமான ஆயுதம் இபிஎஃப், அதாவது ஊழியர் சேமிப்பு நிதி. சம்பளம் வாங்குற எல்லாருக்குமே இது ஒரு கட்டாய சேமிப்பு. உங்க அடிப்படை சம்பளத்துல 12% நீங்க போடுறீங்க. அதே அளவு தொகையை உங்க கம்பெனியும் போடுறாங்க. இதுல கிடைக்கிற வட்டி இப்போதைக்கு 8.25%. இது ஒரு மிக சிறந்த பாதுகாப்பான முதலீடு. இப்போ ஒரு கணக்கை பார்ப்போம். நீங்க ஒரு மாசத்துக்கு 12,000 ரூபாய் உங்க இபிஎஃப்ல போடுறீங்கன்னு வச்சுப்போம். இதே மாதிரி 30 வருஷத்துக்கு தொடர்ந்து போட்டீங்கன்னா நீங்க முதலீடு செய்கிற மொத்த தொகை வெறும் 43.2 லட்சமாக தான் இருக்கும். ஆனால் அந்த 8.25% கூட்டு வட்டியோட மகிமையால் அது 30 வருஷம் கழித்து உங்களுக்கு கொடுக்குற தொகை சுமார் 1,85,00,000 ரூபாய். பார்த்தீங்களா? ஒரு பாதுகாப்பான முதலீட்டிலேயே நீங்கள் கிட்டத்தட்ட 2 கோடியை நெருங்கிட்டீங்க. ஆனால் நம்ம இலக்கு 5 கோடி இல்லையா? அந்த மீதி தொகையை அடையத்தான் நமக்கு எஸ்ஐபி, அதாவது முறையான முதலீடு திட்டம் உதவுது. இபிஎஃப் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தா, மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி உங்களுக்கு ஒரு வேகமான வளர்ச்சியை, அதாவது குரோத்தை கொடுக்கும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நீண்ட காலத்துக்கு சராசரியாக 12% லாபம் கிடைக்கிறது. ரொம்ப சாதாரணமான விஷயம். அதே மாதம் 12,000 ரூபாயை ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் 30 வருஷத்துக்கு எஸ்ஐபி பண்ணினீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் முதலீடு செஞ்ச அதே 43.2 லட்சம் ரூபாய் 30 வருஷம் கழித்து 3,70,00,000 ரூபாயாக மாறி உங்கள் முன்னாடி நிற்கும். இதுதான் கூட்டு வட்டியின் மேஜிக். இப்போது இந்த ரெண்டையுமே கூட்டி பார்த்தா இபிஎஃப்ல கிடைச்ச 1.85 கோடி, அப்புறம் எஸ்ஐபியில் கிடைச்ச 3.70 கோடி, ரெண்டையுமே சேர்த்தா மொத்தம் 5,55,00,000 ரூபாய். உங்கள் 5 கோடி ரூபாய் இலக்கை நீங்கள் ஈஸியாக தாண்டிடுவீங்க. பார்த்தீங்களா? மாதம் வெறும் 12,000 ரூபாய் இபிஎஃப்லையும் 12,000 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் பிரித்து முதலீடு செஞ்சாலே 30 வருஷத்தில் நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரராக மாறிடுவீங்க. ஆனால் இதில் ஒரு மிக முக்கியமான கண்டிஷன் இருக்குது. அது என்னன்னா நேரம். நீங்கள் எப்போ முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தர் தன்னோட 20 வயசில் முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா அவரோட 50 வயசில் இந்த இலக்கை அடைஞ்சிருவார். ஆனால் அவர் ஒரு 5 வருஷம் லேட்டாக, அதாவது 25 வயசில் ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுப்போம். அது ஒரு 5 வருஷம் தாமதம். அவரோட முதிர்வு தொகையில் பல லட்சங்களை, ஏன் கோடிகளை கூட குறைச்சிடலாம். அதனால தான் சொல்கிறேன், சேமிக்க ஆரம்பிக்கிறதுக்கு சிறந்த நாள் இன்னைக்கு தான். இன்னொரு சீக்ரெட் டிப்ஸ் என்னன்னா, ஸ்டெப் அப் எஸ்ஐபி. இன்னைக்கு நீங்கள் 12,000 ரூபாய் முதலீடு செய்கிறீங்கன்னா
அடுத்த வருஷம் உங்கள் சம்பளம் ஏறும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த முதலீடு தொகையை ஒரு 500 ரூபாயோ இல்லை 1000 ரூபாயோ அதிகப்படுத்துங்க. இப்படி ஒவ்வொரு வருடமும் ஒரு சின்ன தொகையை அதிகப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் 5 கோடி இல்லைங்க 10 கோடி வரைக்கும் நீங்கள் எட்டி பிடிக்க முடியும். இன்னைக்கு தேவையானது ஒரு மிக சிறந்த திறமை கிடையாது, வெறும் ஒழுக்கம்தான். மார்க்கெட் ஏறுது இறங்குதுன்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் தொடர்ந்து முதலீடு செய்கிற அந்த பொறுமை உங்ககிட்ட இருந்தால் போதும். நம்ம ஊரில் நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க, இப்போதைக்கு செலவுக்கே காசு இல்லை, இதில் எங்கே சேமிக்கிறது அப்படின்னு. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நாம் சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நாம் வேலை செய்ய முடியாத காலத்தில் நமக்காக உழைக்கும். மிடில் கிளாஸ் மனுஷனுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் அவரோட உழைப்பு தான். ஆனால் அந்த உழைப்பை ஒரு சரியான முதலீட்டில் போட்டால் மட்டும்தான் நாம் ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ முடியும். 5 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு கனவு கிடையாது, அது ஒரு முறையான பிளான். நீங்கள் உங்களோட இபிஎஃப் பாஸ்புக்கை செக் பண்ணுங்கள். கூடவே ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இன்றைக்கே எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 30 வருஷம் கழித்து நீங்கள் உங்களையே பாராட்டிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவான ரிட்டையர்மெண்ட் பிளானை கொடுத்துருக்கோம்னு நான் நம்புகிறேன். இந்த 5 கோடி ரூபாய் கணக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போவே முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.